ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மணியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். இன்வெஸ்ட் பண்ணி மல்டிபிள் பண்ண பாருங்கள். ஏன்னா பணத்துக்காக தான் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த பணத்துக்காக தான் டெய்லி பார்த்திங்கன்னா 12 மணி நேரமோ 8 மணி நேரமோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே அந்த பணத்துக்காக தான். அந்த பணம் இப்போ உங்கள் கையில் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ஆனால் உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் பையனோ உங்கள் பிள்ளையோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு தருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் உங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணி அதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பாருங்கள். வீணாக செலவழிக்கிறது மிகவும் ஆபத்தானது. ஸோ ஆடம்பரமாக செலவழிக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு க்ரோவிங் கொடுக்காது. ஸோ நான் ஒரு வருஷத்துக்கு உண்டான இன்கம்மை இப்போயே நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக பார்த்திங்கன்னா இருப்பீங்க. 1 இயருக்கு எனக்கு இன்கம் இருக்குது, வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும் 1 இயருக்கு எனக்கு இன்கம் இருக்குது, ஜாலியாக. நீங்கள் வேலையே செய்யலினாலும் உங்ககிட்ட இன்கம் வரணும். நீங்கள் எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னாலும் உங்ககிட்ட இன்கம் வரணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்காங்க. ஸோ உங்கள் பையனோ பிள்ளைக்கோ பார்த்திங்கன்னா ஒரு தொழில் விஷயத்தை கற்றுக் கொடுங்க. நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்க, ஓகே, நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்க, எனக்கு வேறு வழி இல்லை, நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், ஓகே, ரைட். ஆனால் பிறக்க போகிற உங்கள் பையனுக்கோ பிள்ளைக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் கஷ்டப்பட்டேன் நீயும் அப்படியே கஷ்டப்படு அப்படின்னு சொல்லாமல், அவங்களுக்கு உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தொழில், அது எந்த தொழிலாக வேணால் இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. ஒரு மணி எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் தான் கை கட்டி வேலை பார்த்தீங்க, ஓகே, ரைட், இருந்துட்டு போகட்டும். ஆனால் உங்கள் பையன் யாருக்கிட்டையும் கை கட்டி இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணி மல்டிபிள் பண்ண பாருங்கள். நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போது ஒரு 12 மணி நேரமோ 8 மணி நேரமோ ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அதுலேருந்து உங்களுக்கு மணி வந்துட்டு இருக்குது. நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே அந்த காசுக்கோசரம் தான். ஸோ அதனால தான் ஃப்ரீ அட்வைஸ், வேறு ஒன்றும் இல்லைங்க. எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கிரிப்டோ இருக்குது, ஃபாரெக்ஸ் இருக்குது, இந்தியன் மார்க்கெட் இருக்குது, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் நாளைக்கு இன்றைக்கி சாதாரணமாக தெரியலாம், நாளைக்கு நல்லபடியாக க்ரோ ஆகும். அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் யார் எப்போ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, ஓகே, ரைட், உங்கள் ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேங்கில் இருந்து என்ன பண்ண போகிறது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வளர முடியும். அதை நீங்கள் உங்கள் பையனுக்கு பார்த்திங்கன்னா பையனுக்கோ பிள்ளைக்கோ சொன்னீங்கன்னா மட்டும்தான் பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இதை கண்டினியூஸாக செய்யுங்க. அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இன்ட்ராடேயில் என்ன பண்ணலாம் பாசிபிள் ஆகலாம், எந்த ஸ்டாக்கை வாங்கலாம், எது லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது, எது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வால்யூம் ஹையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் லைவாகவே ஃப்ரீயாக சொல்லுவேன். ஸோ எனக்கு அதிகமாக கிடச்சிட்டு இருக்குது. ஸோ நான் சும்மா இந்த விஷயங்களை பற்றி பார்த்திங்கன்னா சும்மா அப்பா பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டை பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ஏர்னிங் வருது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சின்ன சின்ன ஒரு டிப்ஸ், அவ்வளோதான். அது ஒரு 5 மினிட்ஸ் ட்ரேடிங்காக இருக்கும், இல்லை ஒரு 10 மினிட்ஸ் ட்ரேடிங்காக இருக்கும். அந்த ஸ்டாக்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா வாங்கினீங்கன்னா போதும். அது உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா இது க்ரோ ஆகிட்டே இருக்க போது, எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது. சரி, உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ட்டுக்காக தான் நான் சொல்கிறேன். வேறு எதுக்காகவுமே கிடையவே கிடையாது. ஸோ சக்ஸஸ் கிடைச்சிருச்சு, சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோதான். முழுக்க பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி
நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்க, சரி உங்களால் தவிர்க்க முடியாது, அதை விட்டுருங்க. உங்கள் பையனோ பிள்ளையோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தொழில் எப்படி செய்கிறது, படித்தோம், காலேஜ் படித்தோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போனோம் அப்படின்ட்டு இல்லாமல் படிச்சியா, படித்ததுக்கு உண்டான ஏதாவது ஒரு வேலை செய்கிறியா, சரி வேலை கிடைக்கல, ஓகே ரைட் விட்டுரு. இல்லை உனக்கு ஏதாவது ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் தான் கை கட்டி வேலை பார்த்தீங்க, உங்கள் பையனும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக தான் அவன் தொழில் தொடங்கினான்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், நல்ல சக்ஸஸ் இருக்கும். அந்தமாரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.